Hello students. Today second chapter numbers and sequence. அதில் தொடர்கள் அந்த series அப்படிங்கிற exercise 2.6 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். First question, பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க. Find the sum of the following. அதில் first question first division 3,7,11 up to 40 terms. இதோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் question. ஓகேவா? up to 40 terms solution பார்க்கலாம். 3,7,11 etc. up to 40 terms. இது வந்து questionல கொடுத்திருக்க given. இதில் நமக்கு first என்ன இருக்கு? அதுதான் நம்மளோட a value. next இதுக்கு இருக்கிற difference தான் d value. அது எப்படி கண்டிப்பா t2 minus t1. இது t1, இது t2, இது t3. ஓகேவா? அப்ப t2 minus t1. அப்ப 7 minus 3 equal to 4. அப்போ n வந்து 40th termனு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் நம்மளோட n. இப்போ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Sn equal to n by 2 ப்ராக்கெட்டில் 2a plus n minus 1 into d. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ 40th term தானே கேட்டிருக்காங்க. அப்போ S40 equal to 40 divided by 2. அப்போ 2 into a value 3 plus n minus 3 14 3. So 40 minus 1 into d value 4 and 3. So அது substitute பண்ணியிருக்கேன். So இது simplify பண்ணலாமா? அப்போ 2ல 40 போச்சுன்னா 20 times போகுமா? அது 20. அப்போ S40 20. 2 into 3 6 plus 40 minus 1 39 into 4. அப்போ இதே into பண்ண என்ன கிடைக்கும்? 156 plus 6. இது 20. அப்போ S40 equal to 20. 6 plus 156. அது கிடைக்குமா? அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதால் மல்டிப்ளை பண்ணுறோம். 156 plus 6 எவ்வளோ? 6 plus 6 12. 156 6 6 6 12. 6 162. அப்போ 162 into 20 என்ன? நான் இங்கே இதை போட்டிருக்கேன். அப்போ 160 into 20 3240. இதுதான் நம்மளோட S40. இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 102, 97, 92 எக்ஸெட்ரா அப் டு 27 டேர்ம்ஸ்னு கேட்டிருக்கான். சேம் இதே சம் மாதிரி தான் இது. அப்போ இது வந்து given 1 எழுதியிருக்கேன். இது நம்மளோட A. இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 97 மைனஸ் 102 போட்டோம்னா D கிடைக்கும். தென் அப் டு n கொடுத்துருக்காங்களா? அப்போ 27. இது நம்மளோட n வேல்யூ. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? 102 d equal to t2 minus t1, 97 minus 102 equal to minus 5, n equal to 27. இது நம்மளோட ஈக்குவேஷன். Sn equal to n divided by 2, 2a plus n minus 1 into d. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்னோட வேல்யூ 27 by 2, 2 into 102 plus 27 minus 1 minus 5. டிஃப்ரென்ஸ் வந்து minus 5. அதை நம்ம போடலாமா? அப்போ 27 divided by 2, 102 204 plus 27 minus 1 26 into minus 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 130 கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன் ப்ளஸ் 204 into 27 divided by 2. அப்போ 27 divided by 2, 204. அப்போ minus 130. அப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 74 கிடைக்கும். அது வந்து செகண்ட் டேபிளால் நம்ம டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ணால் 37 கிடைக்கும். அப்போ 37 into 27 என்ன? 999. அப்போ S27ஓட சமேஷன், அதாவது S27ஓட கூடுதல் வந்து 999. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் 6 plus 13 plus 20 plus 97ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட லாஸ்ட் இது வந்து என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வந்து அப் டு இது வந்து லாஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட்டு கொடுத்துட்டாங்கனாலே டைரெக்டாக நம்ம n equal to l minus a divided by d plus 1 இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது நம்மளோட ஃபஸ்ட்டு. d வந்து t2 minus t1 போட்டோம்னா 7 கிடைக்கும். l வந்து நம்மளோட 97 லாஸ்ட் டேர்ம். ஸோ n equal to l minus a divided by d plus 1. அப்போ 97 minus 6, 97 minus 6 divided by d என்ன? 7 plus 1.
போட்டுடலாமா? அப்போ 97 minus 6 91, 7 plus 1 8, அப்புறம் 7 plus 1, இது whole, இது plus 1, ஓகேவா? அப்படி வச்சுக்கோணும். அப்போ 97 7ஆல் டிவைட் ஆகுமா? 13 times டிவைட் ஆகும். அப்போ 13 plus 1 14. அப்போ n equal to 14. nth term வந்து 14. இப்போ Sn கண்டுபிடிக்கணும். அப்போ n divided by 2 a plus l. இதுதான் Sn கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ S14 தான் கண்டுபிடிக்கணுமா? அப்போ S14 equal to 14 divided by 2 bracketல 6 plus 97. First a தெரியும், L வந்து last term 97 தெரியும். ஸோ சேம் வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை வந்து n கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 வந்து 7 2s are 14, அதான் 7 இன்ட்டு இதை இன்ட்டு ப்ளஸ் பண்ணால் 103. அப்போ 7 இன்ட்டு 103 எவ்வளோ? 724. அப்போ S14ஓட வேல்யூ வந்து 721. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். How many consecutive odd integers beginning with 5 will sum to 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தமிழில் ரிப்பீட் பண்ணுற. 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஆட் நம்பர்ஸ் தானே சொல்லியிருக்காங்க, 5லிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ப்ரீவியஸாக இருக்க 3 எல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ 5 7 9 11 13 இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தானே, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இதுலேருந்து S1 இதோட SN என்னன்னு கொடுத்துட்டாங்க, 418 கொடுத்துட்டாங்க. அப்போ N என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ இது ஏவா? டிஃப்ரென்ஸ் T2 minus T1 போட்டால் நமக்கு என்ன கொடுக்கும்? 7 minus 5 2 கிடைக்கும். ஸோ SNோட ஃபார்முலா என்ன? SN equal to n by 2 ப்ராக்கெட்டில் 2a plus n minus 1 into D. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். SN வேல்யூ 418 தெரியும், n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தெரியாது. அப்போ n அப்படி வச்சுக்கலாம், n divided by 2. அப்போ 2 into a என்ன? 5. ஸோ 5 plus n வேல்யூ தெரியாது, n minus 1 into 2. அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? அப்போ 480 equal to n divided by 2. 5 into 2 10 plus n minus 1 into 2 கிடைச்சிச்சா? அப்போ 480 equal to n divided by 2 10 plus 2n. இந்த 2 உள்ள போச்சுன்னா 2n minus 1 into 2 2 மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். கிடைக்குமா? அப்போ 10லேருந்து மைனஸ் 2 போச்சுன்னா 8. அப்போ 8 plus 2 என்னன்னு எழுதலாமா ரிமைனிங்கு? இப்போ இந்த நம்பர் இந்த டிவைடில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும்? இன்டூவாக மாறும். ஸோ 480 into 2 equal to ரிமைனிங் என்ன இருக்குது? 8 plus 2n இருக்குது. இப்போ இந்த எண்ணை வந்து உள்ளே கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்னன்னு மாறும்? 8n plus 2n ஸ்கொயர்னு மாறும். ஆல்ரெடி ஒரு n இருக்குது, இது கூட இந்த எண்ணை ஆட் ஆச்சுன்னா 2n ஸ்கொயர்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போ 8n plus 2n ஸ்கொயர்டா? 480 into 2 960. அப்போ 960 equal to 8n plus 2n ஸ்கொயர். இதை நம்ம வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக கொண்டு வந்து நம்ம 0வா மாற்றலாம். அப்போ 2n ஸ்கொயர் plus 8n minus 960 ஓகேவா? ஈக்குவல் டு 0. இது எல்லாமே வந்து டிவைடட் 2வால் டிவைட் ஆகுமா? ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480 ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சா? இப்போது 480யை நம்ம என்ன பண்ணலாம்? இது இப்படி பிரிக்கலாமா? 20 ப்ளஸ் 24 20 into 24 என்ன? 480யா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ பெரிய நம்பர் என்னவோ அதுதான், அந்த சைனை தான் நம்ம வந்து இங்கே போடணும். ஓகேவா? அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ ப்ளஸ் 24 மைனஸ் 20 மைனஸ் வேல்யூ வந்து நம் ப்ளஸ் 24 மைனஸ் 20யா? அது எப்படி எழுதலாம்? இதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்? n minus 20 n plus 24 அப்படின்னு எழுதலாம். அப்போ n equal to இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இது போச்சுன்னா 20 இந்த ப்ளஸ்ஸாக மாறும், இந்த ப்ளஸ் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக வரும். ஸோ எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ n equal to 20. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Therefore, number of consecutive odd integers beginning with 5 will sum to 480 is 20. அப்படின்னு தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இதுதான் நம்மளோட ஆன்சர். இன்னொரு சொல்லிடுறேன், எப்போவே வந்து ஏபியில் வந்து இங்கே n ஸ்கொயர்னு இருந்துன்னா அதுக்கு பிஃபோராக வந்து நம்பர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இருக்கக்கூடாதுன்னா அதை நம்ம தூக்கிறதுக்காக டிவைட் பண்ணி எப்போவுமே தூக்கிடுவோம். ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ப்ளஸ் 480 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு.
இப்போ இந்த ஹோல் நம்பரை நான் இப்படி பிரித்து தான் இது பண்ணுறேன். ஹோல் நம்பரை பிரித்தா எப்பவுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற சைனை தான் நம்ம நோட் பண்ணணும். இந்த சைன் வந்து இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ இந்த இதில் ரெண்டில் இங்கே வர எந்த நம்பர் வேணா இருக்கலாம். இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுக்கு இங்கே இருக்க சைனை வந்து போடணும். இன்னொன்றுக்கு வந்து நெகட்டிவ் சைன் போட்டுறணும், ஆப்போசிட் சைன் போட்டுறணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். Third sum, find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. ஓகேவா? தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n minus 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா AP, அதில் இருக்க எண்ணாவது உறுப்பு வந்து 4n minus 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் முதல் 28 உறுப்புகளோட அதில் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸோட சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது. அப்போ nth டேர்முங்கிறது எத்தனை உறுப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ n = 28 கிடச்சிருச்சா? அப்போ tn = 4n minus 3. இது வந்து அவங்க கொடுத்துருக்க given 1. அப்போ t1 கண்டுபிடிக்கணும். அப்போ t1 அப்படிங்கிறது எப்படி போடலாம்? 1 4 இன்ட்டு இந்த ஈக்குவேஷனில் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 4 1 minus 3 4 minus 3 போட்டால் ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிருமா? 1. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இந்த ஈக்குவேஷனில் 4 இன்ட்டு 2 minus 3 8 minus 3 5. அதே மாதிரி அப் டு 28 டேர்ம்ஸ். அப்போ 28 போட்டோம்னா 4 இன்ட்டு 28 minus 3 112 minus 3. அப்போ 109 கிடச்சிச்சுமா? அப்போ இதுலேருந்து நம்ம AD எல்லாம் எடுத்துடலாமா? AD வந்து T2 minus T1. இப்போ 5 minus 1 4. அப்போ லாஸ்ட் டேர்ம் அது வந்து 109. ஓகேவா? அதுதானே நம்மளோட nth 28 ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ அது எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Sn = n/2 2a plus n minus 1 into d. அப்போ S28 கண்டுபிடிக்கணுமா? அப்போ 28 divided by 2 into இது வந்து 1 plus 28 minus 1 27 into 4. சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இது செகண்ட் டேபிள்லேயே போயிடும். அப்போ 14 2 1 into 2 2 plus 27 into 4 108. அப்போ இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் 110 into 14. இப்போ இது ரெண்டே இன்ட்டு பண்ண என்ன கிடைக்கும்? 1540. அப்போ S28ஓட வேல்யூ என்ன? 1540. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n² minus 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க. அதாவது the sum of first n terms of certain series is given as 2n² minus 3n. Show that the series is an AP அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொடரில் n உறுப்புகளோட கூடுதல் இதுன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 2n² minus 3n கொடுத்துட்டாங்க. அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அது ஒரு ஏபின்னு சொல்லிட்டாங்க. அது ஏபின்னு அப்படின்னு சொல்லிட்டு அது நிரூபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாமா? இது ஒரு ப்ரூஃபு. ஆக்சுவலாக இது வந்து டூ டைப்ஸாக 2 மெத்தட்ஸில் நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். 2 மெத்தடுமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது Sn = 2n² minus 3n அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்க given 1. ஸோ இதை வச்சு S1 S2 என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ n இருக்க வேல்யூவில் நான் 1 அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் 2 1² minus 3 into 1. இது சிம்பிளிஃபை பண்ண எடுக்கிற 2 minus 3 = -1. அப்போ T1ங்கிறது A, T1ங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு வேல்யூ. அப்போ அதுதான் வந்து ஏவும் அதுதான், T1ம் அதுதான் சொல்லுவோம். ஸோ அது என்ன? -1. நெக்ஸ்ட் N2 கண்டுபிடிக்கலாமா? S2 = 2 into 2 the whole square minus 3 into 2 = 8 minus 6. அப்போ 2 into 2 4 4 into 2 8. அப்போ 3 into 2 6. அப்போ 8 minus 6. சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ T2 வேல்யூ எப்படி கிடைப்போம்? T2 minus T1ன்னு போடலாம், இல்லாட்டி S2 minus S1ன்னு போடலாம். நான் இங்கே இருக்குது, ஸோ அதுங்காட்டி S2 minus S1ன்னு போட்டிருக்கேன். அப்போது 2 minus ஆல்ரெடி இந்த -1 தானே? -1. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 2 + 1 3.
இதுதான் நம்மளோட T2. அப்போ D அதே தான் D கண்டுபிடிக்கல. அப்போ T2 மைனஸ் T1 என்ன 3 மைனஸ் -1 இந்த 3யா அப்போ 3 மைனஸ் -1 என்ன மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் 4 இதுதான் நம்மளோட D டிஃப்ரென்ஸ். அப்போ கன்சிடர் A plus A plus T A plus 2D இதுதான் நம்மளோட APயோட கண்டினியூஸாக தொடர்ச்சி வரிசை இதுதானே. ஸோ இதில் வந்து நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A என்ன நமக்கு -1ன்னு தெரியும். அப்போ D என்ன 4ன்னு தெரியும். அப்போ -1 + 4 -3. அப்போ அடுத்து A என்ன -1 + 2 × D என்ன 4. அப்போ 4 × 2 8. அப்போ 8 - 1 -7. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து அப்போ த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது நமக்கே தெரிஞ்சிருச்சு இது ஒரு AP with A = -1 and D = 4 அப்படின்னு சொல்லி இது நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துறோம். இதே வந்து செகண்ட் மெத்தட். let Tn be the nth term அப்படின்னு of an AP அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க Tn = Sn minus Sn minus 1 அப்படின்னு நாம் எழுதிக்கிறோம். இது given கிடையாது. இது Tn = Sn minus Sn minus 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ Sn வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லை. அப்போ Sn வேல்யூவில் நம்ம என்ன இது பண்ணலாம் இந்த nக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ Tn = nக்கு பதிலாக 2n². nக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 2n² - 3n மைனஸ் அப்போ இதுக்கு பதிலாக nக்கு பதிலாக n - 1 ப்ராக்கெட்டில் 2 nக்கு பதிலாக n - 1 இந்த ஸ்கொயர்ட் மைனஸ் 3 அப்போ இந்த nக்கு பதிலாக n - 1 இப்போ இது கிடச்சிருச்சா. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் 2n² - 3n மைனஸ் இந்த 2 அப்போ இந்த ஸ்கொயர் ரெண்டுக்கும் காமன் தானே. இது எப்படி எழுதுறா n² a minus b the whole square ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ எப்படி எழுதுறா a² plus b² minus 2ab ஃபார்மெட்டில் எழுதலாமா. அப்போது n² minus 2ab minus 1² அதாவது b² minus 3n minus 1. அப்போ 2n² minus 2n 1² என்ன +1 தானே. அப்போ +1 minus 3n minus 1. அப்போ 2n² இந்த 2 வந்து உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ 2n² 2 × 2 4n plus 1 × 2 2 minus 3 இது வந்து 3 வந்து உள்ளே போகுது. அப்போ 3n plus 1 × 3 3 இது கிடைக்குமா. இதை நான் வந்து நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2n² -4n -3n என்ன 7n எழுதலாமா. அப்போ +2 + 3 வந்து 5n எழுதலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நான் பண்ணியிருக்கேன். 2n² - 3n -2n² - 7n + 5. அப்போது இது ரெண்டையும் இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா 2n² - 3n -2n² -7n +- அப்படின்னு சேஞ்ச் ஆகுமா. அப்போ +2n² -2n² கேன்சல் ஆயிருமா. கேன்சல் ஆகிட்டா -3n +7n மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும் 4n வரும். அப்போ 4nக்கு ப்ளஸ் இதுதானே பெரிய நம்பரோட சிம்பிள். ஸோ +4n அப்போது ரிமைனிங் என்ன இருக்குது 5 -5 அதுதான். அப்போ நம்ம TNோட ஆன்சர் என்ன 4n - 5. இப்போது இதில் வந்து 1 வேல்யூ அப்ளை பண்ணலாம். n = 1ன்னா இப்போ 4 × 1 -5 4 - 5 -1 2 அப்ளை பண்ணால் 4 × 2 -5 8 - 5 3 3 அப்ளை பண்ணால் 4 × 3 -5 12 - 5 7. அப்போ 4 அப்ளை பண்ணுறேன் 4 × 4 -5 = 16 - 5 = 11. இப்போ ஆன்சர் கிடச்சிச்சா. The AP is -1 3 7 11 etc. The common difference is 4. The series is an AP அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் 5th sum. The 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of first 35 terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. first 35 termஸோட சம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும்
நாலாவது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அத்தொடர் வரிசையில் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ T104ஓட இது என்ன சம் என்ன 125. அப்போ T4ஓடது என்ன 0. அதுதான் நான் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் 104வது உறுப்பு மற்றும் 4வது. அப்போ ஃபஸ்ட்டு 104, அப்புறம் ரெண்டாவது 4வது. அப்போ 125 0. இதுதான் நான் கொடுத்துருக்க கிவன். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை Tn a plus n minus 1 into d அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது சப்ஸ்டியூட் பண்ணால் a plus 104 minus 1 into d ஆகுமா? அப்போது ஈக்குவல் டு 125. அப்போ 125வது 104 இது பண்ணால் ஈக்குவல் டு அதோட வந்து சம் வந்து 125ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 125 தான் நாங்கள் எழுதியிருக்கேன். Tnோட வேல்யூ 125, a தெரியாது, ப்ளஸ் என்னோட வேல்யூ 104 minus 1 into d. ஓகேவா? அப்போ a plus 103d ஈக்குவல் டு 125 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஒன்றா வச்சுக்கிறோம். எகெயின் செகண்டாக ஒன்று இருந்ததில் அதில் இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ. அப்போ a plus 4 minus 1 into d ஈக்குவல் டு 0. அப்போ a plus 3d ஈக்குவல் டு 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுறேன். அப்போ a plus 103d ஈக்குவல் டு 125. அப்போ a plus 3d ஈக்குவல் டு 0. அப்போ சைன் மாற்றலாமா? சைன் மாற்றினா நமக்கு கேன்சல் ஆகும்ல. அப்போ மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் வந்து மைனஸ் சைன் மாத்திரம் கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணேன். அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிருமா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ப்ளஸ் 103d மைனஸ் 3d இருக்கா? அதில் மைனஸ் ஆச்சு. 103dயில் மைனஸ் 3d போச்சுன்னா 100d. அப்போ 125 மைனஸ் 0 125. அப்போ d ஈக்குவல் டு 125 டிவைடட் பை 100. இது ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 5 டிவைடட் பை 4. அவர் d வேல்யூ இஸ் 5 டிவைடட் பை 4. இதை வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ a plus 3d ஈக்குவல் டு 0வா? அதுதான் நம்ம ஈக்குவேஷன். அப்போ a plus 3d வேல்யூ 5 டிவைடட் பை 4. அப்போ இது ரெண்டு மல்டிபிகேஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டே இன்ட்டு பண்ணலாமா? அப்போது 5 into 3 15 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த வேல்யூ இந்த பக்கம் ஆப்போசிட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ஏன்னா ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ் ஆகும். அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 15 டிவைடட் பை 4. இப்போ ஏவும் கிடச்சிருச்சு, டியும் கிடச்சிச்சு. அதை வந்து எஸ் ஆஃப் என்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ n டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போ n வேல்யூ வந்து 35. ஏன்னா நம்ம இதுதானே ஃபைன் பண்ணணும் கொஸ்டினில். 35th டேர்மோட சம் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ 35 டிவைடட் பை 2. அப்போ இன்ட்டு 2 இன்ட்டு அவர் a வேல்யூ இஸ் மைனஸ் 15 டிவைடட் பை 4 ப்ளஸ் 35 மைனஸ் 1 5 பை 4 d வேல்யூ. அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ S35 ஈக்குவல் டு 35 டிவைடட் பை 4 2 இன்ட்டு 15 டிவைடட் பை 4. இப்போ 4 வந்து செகண்ட் டேபிளால் கேன்சல் ஆகும். அப்போ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 அதுதானே. அப்போ அதை கேன்சல் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 34 இன்ட்டு 5 டிவைடட் பை 4. இது கேன்சல் ஆச்சுன்னா 17 இன்ட்டு 5வா? அப்போ 35 டிவைடட் பை 4 மைனஸ் 15 டிவைடட் பை 2 ப்ளஸ் 17 இன்ட்டு 5 85 டிவைடட் பை 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? அப்போ 35 டிவைடட் பை 2 மைனஸ் 15 ப்ளஸ் 85. அப்போ இது ரெண்டும் மைனஸ் ஆகுமா? மைனஸ் ஆச்சு. மைனஸ் பண்ணிவிட்டு எந்த சைன் போடணும்? பெரிய நம்பர் என்னவோ அந்த சைன் தான் போடணும். அப்போ ப்ளஸ் 70 டிவைடட் பை 2. 2 வந்து இங்கே ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நோ வரிஸ். அப்போ டிவைடட் பை 2. அப்போது இது கேன்சல் ஆகுமா? அப்போ எவ்வளோ டைம்ஸ் போகும்? 35 டைம்ஸ் போகும். அப்போ 35 இன்ட்டு 35 டிவைடட் பை 2வா? அப்போ 35 இன்ட்டு 35 1225 டிவைடட் பை 2. அப்போ இது வந்து செகண்ட் டேபிளில் போகுமா? செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 612.5. அப்போ S35ஓட சமு வந்து 612.5. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு 6th சம். Find the sum of all odd positive integers less than 450 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
450க்கும் குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் போகலாம். சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் லெஸ் தென் 450 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 450னா இப்போ 449 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணுமா? அப்போ 1 3 5 ஆட் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 449. இது ஒரு ஆட் நம்பர் தான். இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். இதோட சம் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ a1 = d = t2 - t1 3 - 1 = 2. our last term is 449. ஸோ இது வந்து n = l - a / d + 1 அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபார்முலாவில் 449 - 1 / 2 + 1. அப்போ இதை மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்கும் 448 / 2. இதை கேன்சல் பண்ணால் 224 + 1 அப்போ 225. இது வந்து மெத்தடு 1. அப்போது இதுலேயே 2 மெத்தட் இருக்குது. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நான் சொல்கிறத பண்ணலாம். அப்புறம் மெத்தட் 2ல் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மெத்தட் 2வை ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் 1 நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். Sn = n / 2 a + l. அப்போ எனக்கு a வேல்யூ தெரியும், என்னோட l வேல்யூ தெரியும், என்னோட n டேர்மும் தெரியும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போ S225 = 225 / 2 + 1 + 449. அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 225 ஸ்கொயர்டுனா ஸ்கொயர் 225 வந்து 225 × 225 என்ன 50,625. இதுதான் என்னோட ஆன்சர். இதை இப்படி பண்ணலாம். இல்லாட்டி n வேல்யூ இங்கே இதுதான் நம்மளோட n வேல்யூவா. ஸோ n = 225. திஸ் இஸ் அவர் n வேல்யூ. n வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணலாம். சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் வந்து நம்ம n² சொல்லலாமா? அப்போ n வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், 225 தெரியும். 225 என்ன 225 × 225 50,625. இப்படியே முடிச்சிடலாம். ஃபார்முலா எழுதி இப்படி போடுறதுனாலும் போடலாம். இல்லை இது இந்த ஒரே ஒரு லைன் சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸை நம்ம n² அப்படி n² பண்ணலாம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி n² என்ன 225. n வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும் 225². அப்போ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் இது கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம், எப்படி போட்டாலும் கரெக்டு தான். Next, 7th sum. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வகுப்படாத, அதாவது 602க்கும் 902க்கும் இடையில இருக்கிற 4ஆல் எது வந்து 4th டேபிளால் டிவைட் ஆகாதோ அந்த நம்பர்ஸோட சம்மு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது சொல்யூஷனுக்கு போகலாம். அப்போது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நாட் டிவிசிபிள் பை 4 இதுதான் நமக்கு தேவை. அதாவது 4ஆல் டிவிசிபிள் ஆகாத அதோட நம்பர்ஸோட சம்மு தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஈக்குவல் டு இது எது பண்ணால் கிடைக்கும், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 - 902வா. அதாவது 602க்கும் 902க்கு இருக்கிற இடையில இருக்க எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் சம் பண்ணிட்டு மைனஸ் சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் 602 to 902 டிவைடட் பை 4. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு 4ஆல் டிவைட் ஆகாத நாட் டிவிசிபிள் பை 4 அந்த வேல்யூ எனக்கு தேவை. இது எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும், எல்லா நம்பரையும் சம் பண்ணணும். சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் divisible by 4
ஓகேவா, 4 ஆல். ஓகேவா, இதையும் மைனஸ் பண்ணால் எனக்கு மீதி இருக்க என்ன நம்பரு, கண்டிப்பாக அது வந்து நாட் டிவிசிபிள் பை 4, அதோட சம்மு தான். ஸோ எனக்கு இதை கண்டுபிடிச்சா எனக்கு இது கிடைச்சிருமா? ஸோ இதைத்தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 அண்ட் 902 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போது 602 to 902வா? அப்போ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ 6 பிட்வீன் கொடுத்துருந்தாலே வந்து ஃபஸ்ட்டு இது நம்ம எடுத்துக்கக்கூடாது, லாஸ்ட் நம்பரே எடுத்துக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே எடுத்துக்கக்கூடாது, லாஸ்ட்டே எடுத்துக்கக்கூடாது, பிட்வீன்னு கொடுத்துருந்தா. ஸோ நான் வந்து இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 603, அதுலேருந்து எடுத்துகிட்டு லாஸ்ட் நம்பர் என்ன, 601, 602 எடுத்துக்கக்கூடாது. ஸோ 601 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஏடிஎல் கண்டுபிடிக்கலாமா? லாஸ்ட் வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ எல். அப்போ எல் வர ஃபார்முலா இது அதுதானே, அதை வச்சு நம்ம nth வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ என்னோட 603, டி வந்து என்ன, T2 மைனஸ் T1. ஸோ 604 மைனஸ் 603 ஈக்குவல் டு 1. ஸோ அதுதான் என்னோட டி. எல் வந்து 901, இதுதான் என்னோட எல். ஸோ இது இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. அப்போது 901 மைனஸ் 603 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1. அப்போது இதே மைனஸ் பண்ணால் 298 ப்ளஸ் 1. அப்போ என்ன, 299. அப்போ என்னோட n வேல்யூ என்ன, 299. இப்போது சம் கண்டுபிடிக்கலாமா? அப்போ சம் ஆஃப் எஸ் 299. அப்போ n டிவைடட் பை 2 a ப்ளஸ் எல். அப்போ 299 டிவைடட் பை 2, a வேல்யூ 603 ப்ளஸ் எல் வேல்யூ 901 தெரியுமா? அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் 1504. அப்போ 209 டிவைடட் பை 2, இது கேன்சல் ஆகுமா? அப்போ 299 இன்ட்டு 752, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2,24,848. அப்போது சம் ஆஃப் 299ஓட வேல்யூ என்ன, 2,24,848. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு. சும்மா இதுதான் எனக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஈக்குவேஷன் படி என்ன சொன்னேன், சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 4ன்னு நான் சொன்னேன். அப்போது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 602க்கு 902க்கு பிட்வீனில் இருக்க டிவிசிபிள் ஆகிற 4ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸோட எனக்கு கவுண்ட் வேணும், அதாவது சம் வேணும். ஸோ இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 602 எடுத்துக்கிறேன். அப்போது அது வந்து 4th டேபிளில் நான் போடுறேன். அப்போது 1 டைம்ஸ் ஆர் போட்டால் 4 வரும், ரிமைனிங் 2 வரும், 0. நெக்ஸ்ட்டு 0 நான் 2வே இறக்கிக்கிறேன். அப்போ 5 எவ்வளோ டைம்ஸ் போட்டால், 50 டைம்ஸ் போட்டால் 200 வரும். ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்குமா? ஸோ இது என்னோட ரிமைனிங். இப்போது ரிமைனிங் என்ன பண்ணுறேன், 602ல் ப்ளஸ் 2 ஆட் பண்ணினா 604 கிடைக்குமா? இதுதான் என்னோட இந்த வேல்யூ. 604ங்கிறது டிவிசிபிள் பை 4 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு வேல்யூ. நெக்ஸ்ட்டு 902க்கு நான் போடுறேன். அப்போ 904 4th டேபிளில் போடுறேன். அப்போ 2 × 4 8 டைம்ஸு. அப்போ ரிமைனிங் 10. again 2 டைம்ஸ் போட்டால் 8, again 2. அப்போ 2 20, ரிமைனிங் 2 கிடைக்கும். திஸ் இஸ் அவர் ரிமைண்டர். இது என்ன பண்ணுறேன், 902வை லாஸ்ட் நம்பர் தான், ஸோ மைனஸ் பண்ணுறேன். அதே ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ரிமைண்டர் கூட ப்ளஸ் பண்ணணும், லாஸ்ட் நம்பர் வந்து ரிமைண்டர் கூட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்னோட லாஸ்ட் டேர்ம் கிடச்சிரும், 900 கிடச்சிரும். ஸோ இப்போ என்னோட ஏ கிடச்சிருச்சு, என்னோட லாஸ்ட் டேர்ம் கிடச்சிருச்சு, என்னோட டி என்ன 4. இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1, இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது 900 மைனஸ் 604 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 296 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 கிடைக்குமா? ப்ளஸ் 1 கிடைக்குமா? அப்போ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் 74. அப்போ 74 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 75. அப்போ என்னோட n வேல்யூ என்ன, 75 கிடச்சிச்சு. அப்போ S75 கண்டுபிடிச்சா இதை வந்து n டிவைடட் பை 2 a ப்ளஸ் எல்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 75 டிவைடட் பை 2
A value 604, L value 900, அப்போ equal to 75 divided by 2 into இதே plus பண்ணா 1504. அப்போ இதே simple பண்ணா 752. அப்போ 75 into 752 என்ன 56,400. என்னோட S75 ஓட value 56,400. இப்போ first நான் சொன்னேன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுபடி first value second value மைனஸ் பண்ணா எனக்கு divisible ஆகாத நம்பர்ஸோட கவுண்ட் சம் கிடைச்சிருமா அதுதான் பண்ண போறேன் அப்ப 2,24,848 minus 56,400 இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 1,68,448 இதுதான் என்னோட அதாவது क्वेश्चन என்ன क्वेश्चन என்ன 602க்கும் 902க்கும் இடையில 4 ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸோட சம் வந்து 1,68,448 இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் நாம கண்டுபிடிச்சாச்சு 8th sum question படிக்கிறேன் Rahu wish to buy a laptop he can buy it by paying rupees 40,000 cash or by giving it in 10 installments as rupees 4,800 in the first month. Next second month 4,750 in the second month, rupees 4,700 in the third month, and so on. If he pays the money in the first in this fashion, find total amount paid in 10 installments. Second division, how much extra amount that he has to pay than the cost அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது ரகு ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு நினைக்கிறான் அது வந்து 40,000 rupees அந்த லேப்டாப்போட பிரைஸ் அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு ஃபுல் கேஷை பே பண்ணி வாங்கலாம் இல்லாட்டி 10 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கலாம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினா ஃபர்ஸ்ட் மந்த் 4,800 பே பண்ணனும் செகண்ட் மந்த் 4,750 தேர்ட் வந்து 4,700 அப்புறம் so on இப்படியே 10 months பே பண்ணிட்டு போணும் ஸோ அவன் வந்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் டோட்டல் பெய்டு அமௌண்ட் 10 மாதம் அவன் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணான்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பான்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு அவன் எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பான் அதாவது 40,000 விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பான்னு கேட்குறேன் இந்த கொஸ்டின் தமிழில் ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன் ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார் அவர் அதற்கான தொகையான 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணைகளின் முதல் தவணை ரூபாய் 4,800 இரண்டாம் தவணை 4,750 மூன்றாம் தவணை 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம் அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை என்னன்னு கண்டுபிடிக்கணும் செகண்ட் டிவிஷன் மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம் இப்போ சொல்யூஷனுக்கு போகலாம் அப்போ ஃபர்ஸ்ட் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் 4,800 பே பண்ணுறான் ப்ளஸ் செகண்ட் மந்த்து 4,750 பே பண்ணுறான் தேர்டு மந்த்து 4,700 பே பண்ணுறான் அப்படியே எது வரைக்கும் 10th term வரைக்கும் பே பண்ணுறான் ஓகேவா திஸ் இஸ் அவர் கிவன் ஸ்டேட்மெண்ட் இதுலேருந்து நம்ம ஏ எடுக்கலாம் T2 minus T1 ஸோ டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து n வேல்யூ வந்து 10 term ஸோ அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா Sn equal to n divided by 2 2a plus 2n minus 1 into d இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 10 divided by 2 அப்போ 2 a என்ன 4,800 plus n minus 1 9 into d என்ன minus 50 அதுதான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கா அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 5 இதை இன்ட்டு பண்ணால் 9,600 minus plus into minus 9 into 50 450 அதுதான் இங்கே வந்திருக்கு ஸோ 9,600லேருந்து 450 மைனஸ் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்
9150 into 5. இது ரெண்டே இன்டூ பண்ண என்ன கிடைக்கும் 45,750. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு த அமௌண்ட் பெய்டு இன் தி 10 இன்ஸ்டால்மெண்ட் வந்து 45,750. அப்போது அவன் ஃபஸ்ட்டு வாங்கின அமௌண்ட்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் அவன் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்க அமௌண்ட் தெரிஞ்சிருமா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெய்டு ஈக்குவல் டு அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட் மைனஸ் காஸ்ட் ஆஃப் தி லேப்டாப். அப்போ அவன் பே பண்ணது என்ன 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் rupees 45,750 மைனஸ் ஒரிஜினல் காஸ்ட் என்ன, லேப்டாப்போட காஸ்ட் என்ன 40,000. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 5,750. ஸோ அவன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறது எவ்வளோ 5,750. ஸோ இது ஈக்குவேஷன் தென் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர், இது வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th sum. Ninth sum, a man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment rupees 300 every month. How long will it take for him to clear the loan? அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒருத்தன் 65,000 லோன் வாங்குறான். ஃபஸ்ட்டு மாதம் வந்து 400 பே பண்ணுறான். அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி பேமெண்ட் வந்து 300 வரைக்கும் எவ்ரி மந்த் பே பண்ணிட்டு வரான். இந்த லோன் முடியறக்கு அவன் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, எப்போ அவன் வந்து கிளியர் பண்ணுவான்னு கேட்டிருக்கான். அதுவே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். லோன் அமௌண்ட் வந்துட்டு 65,000. திஸ் இஸ் அவர் கிவன் ஒன். ரீபேமெண்ட் த்ரூ இன்ஸ்டால்மெண்ட். அப்போது ஃபஸ்ட்டு மந்த்து 400 ப்ளஸ் செகண்ட் மந்த்து வந்து 700. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்வளோ 300 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது 400 ப்ளஸ் 300 எவ்வளோ 700. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 700 + 300 1000, 1000 + 300 1300. ஸோ எக்ஸெட்ரா ஸோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளோட ஏடியில் எடுத்துக்கலாமா? A 400, D வந்து T2 - T1 700 - 400 300. அப்போ SN மொத்த அமௌண்ட் என்ன 65,000 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ டேர்மில் அவன் எப்போ எத்தனாவது டேர்மில் வந்து ஃபினிஷ் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு தெரியாத வேல்யூ என்ன n. அப்போது Sn = n/2 2a + n - 1 × d. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Sn எனக்கு 65,000 தெரியும், ஈக்குவல் டு n எனக்கு தெரியாது, டிவைடட் பை 2 × a எனக்கு 400 தெரியும், ப்ளஸ் n - 1 n தெரியாது. ஸோ n - 1 அப்படியே வச்சுக்கிறேன். d வேல்யூ வந்து எனக்கு 300 தெரியும். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 65,000 = n டிவைடட் பை 2 400 × 2 800 ப்ளஸ் 300 உள்ளே போச்சுன்னா 300 n மைனஸ் 1 × 300 300. அப்போது இதையும் மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 500 ப்ளஸ் 300 n. அப்போ n டிவைடட் பை 2 500 ப்ளஸ் 300 n. அப்போது n இங்கே இருக்குது, n இந்த பக்கம் வச்சுட்டு 2 இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 65,000 × 2 என்ன 1,30,000 வரும், ஈக்குவல் டு n 500 ப்ளஸ் 300 n. ரிமைனிங் அப்படியே நான் எடுத்துக்கிறேன். அப்போது 1,30,000 = 500 n ப்ளஸ் 300 n ஸ்கொயர். அப்போது இந்த போத் சைடும் 100ஆல் எனக்கு டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 2 zeros இங்கே வந்து கேன்சல் ஆயிருமா? அப்போது 1300 = 5n ப்ளஸ் 3n ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? அப்போது 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n, இதை வந்து நான் ஆர்டர் படி எழுதியிருக்கேன். 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n = 1300. இப்போது 1300 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 3900 அப்படிங்கிறது கிடைக்குமா? ஏன் நான் ஏன் வந்து 3ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு இங்கே 3 இருக்குது.
ஓகேவா? எப்பவுமே n ஸ்கொயருக்கு முன்னாடி வந்து அதாவது ஸ்கொயர் வேல்யூக்கு முன்னாடி வந்து 3 இருக்கக்கூடாது. அதாவது ஏபி பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்னா நான் இதை தூக்குறக்கு இந்த ஹோல் இதாக வந்து அந்த காமனான ஒரு டேபிளால் நான் டிவைட் பண்ணி இதை வந்து நான் கேன்சல் பண்ணணும். ஆனால் இது வந்து 5 கேன்சல் ஆகுது. 3 டேபிளால் நான் பண்ணேன்னா 3 கேன்சல் ஆகும், ஆனால் 5 ஆகாது. ஸோ அதுங்காட்டி நான் என்ன பண்ணுறேன், இதால் இன்டூ பண்ணுறேன். இன்டூ பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3900 கிடைக்கும். இதை வந்து நான் என்னவா எழுதுகிறேன், இதை வந்து நான் எப்படி பிரிக்கலாம், 60 × 65 அப்படின்னு பிரிக்கலாமா? பிரிச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன வேல்யூ எடுக்கிறனோ அதுக்கு பக்கத்தில் இருக்க சென்ட்ரு வேல்யூ பார்க்கணும். அதாவது சென்ட்ரு வேல்யூவில் இருக்க என்ன சைனு, ப்ளஸ் சைன். அப்போது ப்ளஸ் சைனை நான் எதுக்கு போடணும், பெரிய வேல்யூக்கு போடணும், அதாவது பெரிய நம்பருக்கு போடணும். ஸோ 65 தான் பெரிய நம்பர். ஸோ அதுக்கு நான் போட்டிருக்கேன். ப்ளஸ் 65 மைனஸ் 60, இதுக்கு ஆப்போசிட் சைன் இங்கே போட்டுறணும். அப்போ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 3900 கிடைக்கும். அது வந்து எனக்கு மைனஸில் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது இது இன்ட்டு பண்ணனா டிவைட் பண்ணனா எனக்கு பிரச்சனை இல்லை. அதே நான் இன்ட்டு பண்ணனா எந்த நம்பரால் இன்ட்டு பண்ணணும், எனக்கு இங்கே வந்திருக்க வேல்யூவால் கண்டிப்பாக அதால் டிவைட் பண்ணணும். இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ நான் இப்போ டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண எனக்கு கிடைக்கும் -20 கிடைக்கும். இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ 65/3 அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக நான் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது 3n² + 5n - 1300 = 0. இதுக்கு பதிலாக இப்போ நான் இந்த வேல்யூ போடுறேன். n - 20 3n + 65 = 0வா? அப்போ nக்கு பதிலாக நான் என்ன போட்டேன்னா n - 20 n + 20 இங்கே என்ன இருக்குது, n + 65/3 இருக்குது. ப்ளஸ் இப்படி நான் எழுதலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக நான் இப்படி எழுதலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸில் ஒரு சம்மில் இதே மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். என்ன அங்கே டிவைட் பண்ணிட்டோம், இங்கே வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த லாஸ்ட் வேல்யூவால் 3 மல்டிப்ளை பண்ணி அதுக்கு வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துருக்கேன். ஸோ இப்படி எழுதலாம். அப்போ n வந்து இந்த -20 இந்த பக்கம் போச்சுன்னா +20 ஆகும். n வந்து இந்த ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா -65/3 ஆகும். ஸோ நான் n = 20 தான் எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எப்பவுமே ஷுட் பி பாசிட்டிவாக தான் இருக்கும். cannot be நெகட்டிவ் ஆர் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸாக இருக்காது. அதாவது இந்த டிவிஷனில் இருக்காது, அதாவது மைனஸில் இருக்காது. அந்த மாதிரி மைனஸில் இருந்தால் அந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோன்னு. இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ he will take 20 months to clear the loans. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நான் இங்கே ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி 3 வரக்கூடாது. ஸோ அதுங்காட்டி இது கூட இன்டூ பண்ணி அதை வந்து நான் இப்படி பிரிச்சிருக்கேன். பிரித்து எதனால இன்டூ பண்ணணும் அதனாலே டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணியிருக்கேன், அதே நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹோல் இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 10th sum. A brick staircase has to total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive steps require 2 bricks less than the previous step. First division. How many bricks are required for the டாப் மோஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேர்கேஸ், ஒரு படிக்கட்டு கட்டுறக்கு, படிக்கட்டில் மொத்தம் 30 ஸ்டெப்ஸ் இருக்குது, படி இருக்குது. அதில் பாட்டம் வந்து கீழே இருந்து கட்டுறக்கு 100 பிரிக்ஸ் வந்து 100 செங்கல் வந்து தேவைப்படுது. ஸோ மேலே போக போக ப்ரீவியஸ்க்கு இதுக்கு வந்து 2 டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்படிங்கும்போது லாஸ்ட் ஸ்டெப் கட்டுறக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது ஃபஸ்ட் டிவிஷனில் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இது செகண்டு. ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பில்டு த ஸ்டேர்கேஸ். மொத்தமாக அந்த ஸ்டேர்கேஸ் கட்டுறக்கு எவ்வளோ செங்கல் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தமிழில் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. கீழ்ப்படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்த படிக்கட்டை அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 குறைவாக தேவைப்படுகிறது எனில்
உச்சியிலுள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? செகண்ட் டிவிஷன் படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபைன் பண்ணுறது ஈஸி தான். ஃபஸ்ட்டு 100 கல் தேவைப்படுதா? அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக போக பாட்டமில் 100 தேவைப்படுது. அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் கட்டுறதுக்கு 98. அதில் வந்து 2 குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 - 2 போட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து வருமா? அதே தான் எழுதியிருக்கேன். 100 + 98 + 96 + 94 எக்ஸெட்ரா. எவ்வளோ? 30 ஸ்டெப்ஸு. இதே மாதிரி 30 ஸ்டெப்ஸ் வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளோட ஏ ஃபைன் பண்ணிடலாமா? ஏ டி வந்து 98 - 100 - 2 n வந்து 30. ஓகேவா? இப்போ எஸ்என் வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். எஸ்என் = n / 2 ப்ராக்கெட்டில் 2a + n - 1 × d. அப்போ S30 = 30 / 2. 2 × a என்ன? 100 + 30 - 1 29. அப்போது d என்ன? -2. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது 15. அப்போ 2 × 100 200 + 29 × -2. 29 × 2 58. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -58. அப்போ 200 - 58 வந்து 142 × 15. இது அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2130. அப்போ S30க்கு வந்து அதாவது சம்மு வந்து 2130. இப்போது T30 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது டேர்மு 13th டேர்ம் அதில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? a + n - 1 × d. அப்போது a வேல்யூ 100 + n in 29 30 - 1 29 × d வேல்யூ -2ன்னு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 100 + 29 × -2 -58. -58 100 - 58 42. அப்போ T30னா 42. அப்போது எழுதலாமா? நம்பர் ஆஃப் bricks required for the top steps are 42. 42 செங்கல் வந்து எனக்கு உச்சியில் லாஸ்ட் டாப் ஆஃப் த ஸ்டெப்பு வந்து கட்டுறதுக்கு எனக்கு 42 செங்கல் தேவை. அப்போ நான் மொத்தமாக 30 ஸ்டெப்ஸு கட்டுறதுக்கு எனக்கு எவ்வளோ தேவைன்னா 2130. இது வந்து மொத்தமும் இது டாப்புக்கு மட்டும். ஸோ ஃபைன் பண்ணியாச்சா? ஃபஸ்ட்டு சம் செகண்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். 11th சம். S1, S2, S1, S2, S3 எக்ஸெட்ரா SM என்பன m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் n உறுப்புகளின் கூடுதல் ஆகும். முதல் உறுப்புகள் 1 2 3 எக்ஸெட்ரா m மற்றும் பொது வித்தியாசங்கள் 1 3 5 to 2 எக்ஸெட்ரா 2m - 1 முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் S1 + S2 + S3 + எக்ஸெட்ரா SM = 1 / 2 m × n ப்ராக்கெட்டில் mn + 1 என நிரூபிக்க. இதே நான் வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் S1, S2, S3 எக்ஸெட்ரா SM are the sum of n terms of m APs whose first term are 1 2 3 etc. m and whose the common difference are 1 3 5 etc. 2m - 1 respectively. Then show that S1 S2 S3 etc. SM = 1 / 2 mn × mn + 1 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்க இது ஒரு ப்ரூஃப். ஸோ இது சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய சம்மு. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் AP are 1 2 3 etc. m. This is given statement. ஓகேவா? ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் த காமன் டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டாங்க. 1 3 5 etc. 2m - 1. ஸோ Sn = n / 2 2a + n - 1 × d. ஓகேவா? அப்போ S1
அதை நம்ம கண்டுபிடிக்கலாமா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணி n டிவைடட் பை 3 2 இன்ட்டு a வேல்யூ என்ன 1 ப்ளஸ் 1 தானே. ஸோ 1 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d வேல்யூ என்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க 1. அந்த இதுதான் இது போட்டுறாச்சா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். n டிவைடட் பை 2 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் n மைனஸ் 1 into 1 1 தான். So n minus 1. So s1 equal to n divided by 2 2 plus n minus 1 ன்னு எழுதலாமா? அப்போ இதை வந்து 2 minus 1 போச்சுன்னா என்ன 1. So n divided by 2 n plus 1ங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கண்டுபிடிக்கிறேன். n divided by 2 அப்போ a வந்து 2 into 2 plus n minus 3 into 3 common difference என்ன 3. So அதான் 3. அப்போ n divided by 2 2 into 2 4 plus minus 1. அப்போ இந்த 3 உள்ள போச்சுன்னா 3n 1 into 3 3 minus 3. இதை simplify பண்ணா n divided by 2 3n 4 plus 4 minus 3 என்ன 1. அப்போ plus 1 இதுதான். அப்போ இது எப்படி எழுத s2 வந்து என்ன n divided by 2 3n plus 1. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் s3 n divided by 2 2 into 3 plus n minus 1 into 5 டிஃப்ரென்ஸ் வந்து 5 கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஸோ n divided by 2 6 plus 5n minus 5 இந்த 5 உள்ள போச்சுன்னா 5n 5. ஸோ n divided by 2 5n 6 minus 5 என்ன 1. அப்போ 5n plus 1 இது என்ன தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க m வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம m வரைக்கும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ sm கண்டுபிடிக்கலாமா? smக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2m minus 1. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ sm n divided by 2 2 into m plus n minus 1 2m minus 1 இதுதான டிஃப்ரென்ஸு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ n divided by 2 2m plus இது உள்ளே வந்துச்சுன்னா 2m n மாறுமா? அப்போ மைனஸ் 2m இந்த 1 இந்த போச்சுன்னா n அப்போ 1 into 1 1 plus 1. ஸோ ப்ளஸ் m மைனஸ் 2m ப்ளஸ் 2m மைனஸ் 2m கேன்சல் ஆகுமா? இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 2m மைனஸ் n ப்ளஸ் 1. அப்போ n டிவைடட் பை 2 இதிலிருந்து என்னை வந்து நான் காமனாக வெளியில் எடுக்கலாமா? எடுத்தேன்னா 2m மைனஸ் 1 ப்ளஸ் 1 நான் கிடைக்குமா? அதுதான் எங்களுக்கு இருக்கு. இது என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 2 3 4 இதெல்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? s1 ப்ளஸ் s2 ப்ளஸ் s3 ப்ளஸ் எக்ஸட்ரா sm அது ஈக்குவல் டு அதுதானே நம்ம ப்ரூஃப் பண்ணணும். கொஸ்டினில் அதுதானே சொல்லியிருக்காங்க. s1 ப்ளஸ் s2 ப்ளஸ் s3 ப்ளஸ் எக்ஸட்ரா sm அதை ஆட் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 2 3 4 ஆட் பண்ணுறோம். இப்போ s1க்கு என்ன கிடச்சிருக்கு? n டிவைடட் பை 2 n ப்ளஸ் 1. s2க்கு என்ன கிடச்சிருக்கு? n டிவைடட் பை 2 3n ப்ளஸ் 1. s3க்கு என்ன கிடச்சிருக்கு? n டிவைடட் பை 2 5n ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா mக்கு என்ன கிடச்சிருக்கு? n divided by 2 n 2m minus 1 plus 1 அதுதான் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் n divided by 2 இதில் இருக்க n divided by 2 நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன். என்ன கிடைக்கும்? ரிமைனிங் இருக்கிறது என்ன? n divided by காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா n plus 1 plus 3n plus 1 plus 5n plus 1 plus இந்த எண்ணும் வெளியில் வந்துச்சா? அப்போ n 2m minus 1 ப்ளஸ் 1 இதுதானே இருக்கோ? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு n டிவைடட் பை 2லேருந்து 1 ஃபுல்லாக நான் வெளியில் எடுக்கிறேன். ப்ளஸ் 1 ஃபுல்லாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ தான் என்ன கிடைக்கும்? n ப்ளஸ் 3n ப்ளஸ் 5n ப்ளஸ் எக்ஸட்ரா n 2m மைனஸ் 1 ப்ளஸ் m இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். இந்த m இன்ட்டு 1 எப்படின்னா m டேர்ம்ஸ் ஆஃப் AP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ m-ஆல் நான் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ 1 into m. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த m வந்துருச்சு. அது அப்படி தான் இந்த m போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் n டிவைடட் பை 2 n 1 ப்ளஸ் 3 இந்த எண்ணெய் ஃபுல்லாக நான் வெளில எடுத்துட்டேன். எண்ணெய் ஃபுல்லாக அடுத்த டேர்மில் எண்ணெய் ஃபுல்லாக வெளில எடுக்கிறேன். அப்போ எண்ணெய் வெளில எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும்?
இதுக்கு பதிலாக 1 + 3 + 5 + எக்ஸட்ரா ப்ளஸ் என்ன போயிடுச்சுன்னா 2m - 1 + mன்னு இருக்குமா? இது என்னோட 5th ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மட்டும் நான் SN கண்டுபிடிக்க போகிறேன். SN ஃபைன் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு ஃபைன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். SN ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஈக்குவேஷன்? SN = n / 2 a + l. ஸோ n வந்து mன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு a = 1. ஃபஸ்ட்டு டேர்ம் தானே? ஃபஸ்ட்டு டேர்ம் இதுதான் என்னோட a. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது l = 2m - 1. இதுதானே என்னோட லாஸ்ட்டு டேர்ம். ஸோ 2m - 1 இது என்னோட லாஸ்ட்டு. அப்போ n வந்து m. அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஈக்குவேஷனில்? அப்போது = m / 2 = ப்ராக்கெட்டில் ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் எல்லுக்கு பதிலாக 2m - 1. அப்போ +1 - 1 கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுமா? கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? m இருக்கும். அப்போ இந்த m என்னென்னு எழுதலாம்? m² எழுதலாம். ஸோ SN = m². Apply this value to equation 5. அப்போது ஈக்குவேஷன் 5ல் இதுக்கு பதிலாக, அதாவது இதுக்கு பதிலாக இது தானே நம்ம m²ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நான் m² அப்ளை பண்ணலாமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். m². அப்போ n / 2 n இந்த வேல்யூ n m² + m அப்படின்னு எழுதலாம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். n / 2 n m² + m ப்ளஸ் n / 2 இது உள்ளே போச்சுன்னா nm² + mன்னு இருக்குமா? இது மட்டும் உள்ளே போச்சுன்னா இது இன்ட்டு தானே, இது உள்ளே போச்சுன்னா nm² + mன்னு இருக்குமா? அப்போது n வந்து இதுக்குள்ளே போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா, இது கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும்? n² m² + nm / 2ன்னு வருமா? அதுதான். அப்போது இது இப்படி எழுதலாம். 1 / 2 இது ப்ராக்கெட்டில் mn வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டு mn + 1 அப்படின்னு எழுதலாமா? அப்போ அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன? S1 + S2 + S3 எக்ஸட்ரா SM = 1 / 2 mn ப்ராக்கெட்டில் mn + 1 இதுதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு 12th சம் பார்க்கலாம். Find the sum a - b a divided by a plus b plus 3a minus 2b a divided by a plus b plus 5a minus 3b divided by a plus b plus etc. up to 12 terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ a என்ன? ஃபஸ்ட்டு டேர்ம் தானே. ஸோ இதுதான் நம்மளோட a. அதை எழுதிக்க. a minus b divided by b plus d. நெக்ஸ்ட்டு d என்ன? t2 minus t1. என்னோட t2 என்ன? இது மைனஸ் t1. ஸோ 3a minus 2b divided by a plus b minus a minus b divided by a plus b. இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நோ வரிஸ். 3a minus 2b minus a minus b. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் a minus minus plus plus b divided by a plus b எழுதலாமா? அப்போது 3a minus a என்ன? 2a. அப்போ minus 2b plus b என்ன? minus b divided by a plus b equal to இது என்ன? d. என்னோட டிஃப்ரென்ஸ் அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? SN = n / 2 2a plus n minus 1 into d. இதில் ஈக்குவேஷனில் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? அப்போ S12 = 12 divided by 2 into 2 into a வேல்யூ என்ன? a minus b divided by a plus b தானே a வேல்யூ. ஸோ அதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 12 minus 1 என்னோட வேல்யூ என்ன? 12 minus 1. அப்போ 2a minus b divided by a plus b இதுதானே என்னோட d வேல்யூ கண்டுபிடிச்சது. ஸோ அதை நான் போட்டிருக்கேன். அப்போது இதை கேன்சல் பண்ணால் 6 ப்ராக்கெட்டில் இந்த 2 உள்ளே போச்சுன்னா 2a minus 2bன்னு மாறுமா? ப்ளஸ் 12 minus 1 11. அப்போ 11 into 2 22 22a minus 11bன்னு மாறுமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ a plus b காமனாக இருக்குது. ஸோ நோ வரிஸ்.
divided by a plus b அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 6 bracketல 2a plus 22a இருக்கு. இரண்டையும் ஆட் பண்ணா 24a. அப்போ 24a minus 2b minus 11b இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 13. So minus minus minus. So minus 13b divided by a plus b. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்படி எழுதலாம், இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இல்லை 6 வந்து a plus b காமனாக வெளில எடுத்துட்டு 24a minus 13b இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான், இதோட ஸ்டாப் இது வரைக்கும் கொண்டு வந்தாலும் கரெக்டு தான். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம ஓவர்வியூ பார்த்துடலாமா? இப்போ எக்ஸசைஸ் 2.6 அதில் இருக்க சம்ஸை வந்து ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் இது, ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் இது தான். செகண்ட் சப்டிவிஷன், ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. திஸ் இஸ் அவர் கிவன் ஒன், அதுக்கான சொல்யூஷன் இது தான். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டு, ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. அவர் n வேல்யூ தென் s14 வேல்யூ சம் 14th டேர்மோட சம். திஸ் இஸ் அவர் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். திஸ் இஸ் அவர் சொல்யூஷன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டு சம் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட தேர்டு கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின். ஃபோர்த்து கொஸ்டினில் ரெண்டு மெத்தட் இருக்குது. இது மெத்தட் 1, அதுக்கான சொல்யூஷன் ஃபைனல் ஆன்சர் இது. மெத்தட் 2, மெத்தட் 2 சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. மெத்தட் 2ல் tn வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான அது n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன். திஸ் இஸ் அவர் கிவன் ஒன். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளோட ஆன்சர். டி வேல்யூ, ஏ வேல்யூ, அதை வந்து எஸ்என்ல அப்ளை பண்ணுறோம். ஸோ சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். S35ஓட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் த கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இது வந்து மெத்தட் 1, n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மெத்தட் 1 என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதுதான் மெத்தட் 1, அதுக்கான ஃபைனல் ஆன்சர். மெத்தட் 2 ஆஃப்டர் ஃபைண்டிங் த n வேல்யூ இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அவர் மெத்தட் 2. நெக்ஸ்ட் செவன்த்து சம், அதுக்கான சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதுதான் நம்மளோட ஆன்சர். S29ஓட வேல்யூ. தென் செகண்டு இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். எய்த்து கொஸ்டின், கொஸ்டினே கண்டினியூ ஆகுது. இந்த கொஸ்டினை அதுக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின். திஸ் இஸ் அவர் நைன்த் சம், நைன்த் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் இது, சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. This is our solution, final one. This is our answer. Next 10th sum question.
கொஸ்டின் இது கொஸ்டின் கண்டினியூ ஆச்சு. ஸோ இந்த கொஸ்டின் இதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட் டிவிஷன் ஆன்சர், செகண்ட் டிவிஷன் ஆன்சர். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th சம். இதுதான் 11th சம்மோட கொஸ்டின். இது வந்து ஒரு ப்ரூஃபு. ஸோ இதுதான் ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் நம்ம கொஸ்டின்னு. அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் இதுதான் ப்ரூஃப் பண்ணியாச்சு. திஸ் இஸ் அவர் ஃபைனல். 12th சம்மு. அதுக்கான கொஸ்டின் இது, சொல்யூஷன் இது. டி வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம், ஏ வேல்யூ. அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Thank you, students.